ஆனால் அதே நேரத்தில் விஜயனுடைய அடுத்த சனிக்கிழமை பரப்புரை அப்படிங்கிறது ரத்தாகிவிட்டது. இப்படி ஒரு தகவல் கிடைத்ததாக சன் நியூஸ்லேருந்து எல்லா நியூஸ் சேனலும் அவங்களுடைய நியூஸ் கார்டில் பெருசாக டைட்டிலாக மாற்றி இதை போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் வேணும். தமிழக வெற்றி கழகம் உண்மையிலேயே விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஸ்டாண்ட் பையாக நிற்க வேண்டியது. யார் கூட நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணணும்னா உயிரிழந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் 100% உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுக்கணும். அடுத்ததான் நீங்கள் யாருக்கு பின்னாடி நிற்கணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த பிரச்சாரத்துக்கு பின்னணியில் நிற்க வேண்டும். எப்படியா இருந்தாலும் சரி இந்த பிரச்சாரம் நடக்க வேண்டும். முன்ன நடந்ததை விட பல மடங்கு வீரியமா, ஆனால் கூட்டம் ரொம்ப கண்ட்ரோலபிளா, பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் அந்த கூட்டத்துக்கு வராத அளவுக்கு, அப்படியே வந்தாலும் அவங்க சேஃபா இருக்காங்க அப்படிங்கிறத 1க்கு 2 முறை நீங்க சரிபார்த்த பிறகுதான் அந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும். பட் கூட்டம் நடத்தப்படாமல் இருக்கவே கூடாது. இங்கே கூட்டம் நடத்தப்படாமல் இருந்து விட்டது அப்படின்னா ஏதோ ஒரு சதி வேலை ஜெயித்து விட்டது அப்படிங்கிறத நம்ம நினைச்சலாம். ஒரு இயற்கையினுடைய சதியாக கூட இருக்கலாம். நான் சொல்றது கட்சியினுடைய சதி கிடையாது, யாரும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. இயற்கையினுடைய சதியோ இல்லாட்டி விதியினுடைய சதியோ இல்லை ஆளும் கட்சியினுடைய சதியோ எதிர்கட்சியினுடைய சதியோ இல்லாட்டி உங்களுடைய அந்த கூட்டத்தினுடைய சதியோ எது வேணாலும் இருக்கலாம். அந்த சதி ஜெயித்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இங்க ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வேணுங்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட நபர்கள் இதுக்கு பின்னாடி உழைக்கிறார்கள். ஏகப்பட்ட நபர்கள் தன்னிச்சா எழுந்து வருகிறார்கள். எப்படியாவது ஒரு மாற்றம், ஏபி அப்படிங்கிற 2 கட்சி மட்டும் வேண்டாம், சிடிஇ அப்படிங்கிற நிறைய கட்சிகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த பரப்புரை நிச்சயமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணணும். தாவேகாவை சார்ந்த தொண்டர்கள், விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இந்த நேரம் விஜய் அவர்களும் ரொம்ப அழுதுருப்பாரு. விஜய் அவர்களுக்கும் தூக்கம் வந்திருக்காது, நமக்கும் தூக்கம் வரல, நாமே நிறைய நேரத்தில் கஷ்டப்பட்டிருப்போம், சரியா சாப்பிட்டுருக்க மாட்டோம். இதை விட நிறைய கொடுமையை ஒரு தலைவனா இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவனா விஜய் அவர்களுக்கு இருந்திருக்கும். இதெல்லாமே தாண்டி இந்த பரப்புரை செய்யப்பட வேண்டும். பரப்புரை நிறுத்தப்படுவதற்கு தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்றால் அது வெற்றி பெறக்கூடாது. பரப்புரை நடக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை எல்லாருமே முன்வைக்க வேண்டும்.